நானா பாடகர் எல்லாருக்கும் சொந்தம் சார். நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம். பாடகரன்னா எல்லாருக்கும் சொந்தம். மியூசிக்கும் வேணும், சங்கர் மாதேவன் சார் நானும் பாடுற ஒரு பைலா சாங்கும் வேணும் அப்படின்ற எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸு ஆட் பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த ட்ரக்ஸ் மேலே. அதாவது கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், அதாவது ப்ரொடியூசர், இவங்க 3 பேருக்கு தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க 1950s. கண்டசாலா ஐயா, டிஎம்எஸ் ஐயா அவங்கெல்லாம். உடம்பு சரியில்லை, உண்மைதான். டைஃபாய்டு ரொம்ப இழஞ்சிட்டான். ஸோ பெட்டில் இருந்து அவன் வந்து இங்கே வரத்துக்கு 2 months 3 months ஆகும் நார்மல் ஆகிறது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஒப்பீனியனை கொஞ்சம் நல்ல இதாக சொல்லுங்கள். இந்த இதை கொஞ்சம் பெரிய படமாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். பட்ஜெட்டில் பண்ணலாம்னு ஆரம்பித்தாங்க, அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆச்சு. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு 2 ப்ரொடியூசர்ஸுக்கும், மதியழகன் சார் அண்ட் ராஜேஷ் சாருக்கும் நன்றிகள். அதுக்கு நிறையா போராடி தான் நான் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த இதை கொஞ்சம் பெரிய படமாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருந்தால் வாழ்த்துங்க. படம் வந்து என்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. பார்த்துட்டு உங்களோட சொல்லுங்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். படம் நல்லா வந்திருக்கு. நீ உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் மாதிரி பட்ஜெட் படத்தை நல்லபடியாக பெருசாக கொண்டு வரணும். உங்களை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஒப்பீனியனை கொஞ்சம் நல்ல இதாக சொல்லுங்கள். உங்களோட ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி. உடம்பு சரியில்லை சார், உடம்பு சரியில்லை, உண்மைதான். டைஃபாய்டு ரொம்ப இழஞ்சிட்டான். ஸோ பெட்டில் இருந்து அவன் வந்து இங்கே வரத்துக்கு 2 months 3 months ஆகும் நார்மல் ஆகிறது. வேறு என்ன, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா சார்? இது சத்தியமா ஆத்மா 100%. ப்ரமோஷன் நீங்களே கேக்குறீங்க எங்களுக்குன்ட்டு. நீங்க நினைச்ச விஜய் டிவிலே கொடுக்கலாமே. நீங்க சொன்னீங்கன்னா போடுவாங்க, ஆஸ்டார்லயே போடுவாங்களே. இப்போ ட்ரை பண்ணுறேன் சார். கரெக்டாக இருக்கும். நீங்கள் தான் மெயினே. கண்டிப்பாக சாருடைய பையன் தான் எல்லாருமே மெயினாக பார்த்து சாங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக்காரு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இன்னும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் மியூசிக்கா இல்லை வால்யூமா? சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்த மாதிரி. இல்ல அது கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம். புது படம் மாதிரி படத்துக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்துதான் இருக்கு. சரிங்களா, உங்களோட சைட்ல இருந்து ஏன்னா பாடகர்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க, மியூசிக் மட்டும் காப்பிரைட் கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே. சரி, உங்களோட சைட்ல இருந்து ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, இல்லை ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்களா? இல்லை சார், இப்போ சிங்கர்ஸுக்கு இஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 12 வருஷம் ஆயிடுச்சு. அது போராடி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது வெற்றி அடைஞ்சு எங்களுக்கு ஒரு 5 காசு, அதாவது 5% இந்த ஆடியோ ரைட்ஸில் வர்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ தான் நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு ஒரு 10,000 வந்திருக்கு. போக போக அது இளைஞர்களுக்கு நிறைய வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஐபிஆர்எஸில் இசை கலைஞர்கள், அதாவது கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், அதாவது ப்ரொடியூசர், இவங்க 3 பேருக்கு தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க 1950s. கண்டசாலா ஐயா, டிஎம்எஸ் ஐயா அவங்கெல்லாம் ஸ்பாட் பேமெண்ட் வேணும்னு சொல்லி. ஸோ அதனால் அது ரிவைஸ் பண்ணி இப்போ தான் 12 வருஷமாக போராடி இப்போ தான் ஒரு பங்கு சிங்கர்ஸுக்கு கிடைக்குது. இதுதான் உண்மை சார்.
இல்லை ஒரு விழிப்புணர்வு ஸ்டோரி, அங்கே நடந்த உண்மையான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்த விதம் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எல்லாருக்கும் சேரணும், மியூசிக்கும் வேணும், சங்கர் மகாதேவன் சார் நானும் பாடுற ஒரு பைலா சாங்கும் வேணும் அப்படின்ற எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் ஆட் பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த ட்ரக்ஸ் மேலே அது யூஸ் பண்ண குடும்பம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்றது சொல்கிறதுக்காக டைரக்டர் பண்ண முயற்சி வெற்றி அடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா அது இதுக்கு சீரியஸாக பதில் சொல்ல வேணாம், காமெடியாக பதில் சொல்கிறேன். சரக்கு வெறும் வயிற்றுல குடிச்சா குடல் வெந்து போயிடும், அது சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. சரி, அதை ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கேன். சரக்கு நீ நூடுல்ஸ் ஊற்றுனா நூடுல்ஸ் வெந்து போயிடும், அதை மறைமுகமாக சொல்லியிருக்கேண்ணே. வட்டக்கானல் தானே, வட்டக்கானல் இருக்கிற வருஷா கண்ணல் தான். சார் நான் 2 நிமிஷம் தானே வந்தேன். நானா பாடுகிற எல்லாருக்கும் சொந்தம் சார். நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம். பாடகரன்னா எல்லாருக்கும் சொந்தம். இதுக்கு பதில் சிங்கர் தான். எல்லாருக்கும் போவேன். என் பாட்டு இந்து கேட்குறாங்க, முஸ்லீம் கேட்குறாங்க, கிறிஸ்டின் கேட்குறாங்க, நான் எல்லாருக்கும் பாடுவேன். அவ்வளோதான். முதல்ல நான் மனிதன். அது அந்த மண்ணுக்கு அந்த காலானுக்கு சொந்தமான அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்கண்ணே. ஆமாம், அந்த மண்ணுக்கு அந்த காலானுக்கு சொந்தமானவங்க அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆமாங்கண்ணே. நன்றிங்க. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ சார்.